சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். அதனால் யாராவது ஒருவரின் துயரம் சிறிதளவு துடைக்கப்படுமானால் கூட நான் அதை செய்வேன். தனக்கு மட்டுமே முக்தி கிடைக்க பாடுபடுவதால் என்ன பயன் என்று தோன்றுகிறது. உண்மையான துறவியரே இல்லறத்தாரின் வழிகாட்டிகள். துறவியரின் உபதேசத்தாலும் ஞான ஒளியாலும் தான் இல்லறத்தார் வாழ்க்கை போரில் பல முறை வெற்றி முரசு கொட்டியிருக்கிறார்கள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், பிறரையும் விழிக்க வையுங்கள். இறப்பதற்கு முன் மனித வாழ்வின் நிறைவை பெறுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள். மனிதனுக்கு வெறும் நம்பிக்கை போதாது, அறிவுபூர்வமான நம்பிக்கை வேண்டும். இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் வழி வழியாக தாங்கள் பின்பற்றி வரும் மத கருத்துக்களை தவிர மற்றவை எதுவும் சரியானவை அல்ல என்ற எண்ணம் இருப்பது மனிதனின் மனதில் இன்னும் பலவீனம் எஞ்சியுள்ளதையே காட்டுகிறது. அத்தகைய கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். அத்வைதம் பொதுமக்களிடையே பரவுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. முதலில் சில துறவிகள் மட்டுமே அத்வைதத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அதனை காட்டிற்கு கொண்டு சென்று விட்டார்கள். இந்தியாவை உலோகாயுதத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அத்வைதம் ஒன்றுதான். புத்தர் வேதாந்தத்தை வெளியே கொண்டு வந்து மக்களிடையே பரப்பி இந்தியாவை காப்பாற்றினார். அவர் மறைந்து 1000 வருடங்களுக்கு பின் மீண்டும் எல்லாம் பழையபடி ஆயிற்று. பாமர மக்கள் கூட்டமும் பல்வேறு இன மக்களும் எல்லோரும் புத்த மதத்தை தழுவியிருந்தார்கள். மக்களில் பலர் அறிவற்றவர்களாக இருந்தார்கள். புத்தரின் போதனைகளுக்கு காலப்போக்கில் வீழ்ச்சி ஏற்பட்டது.